இந்த 2024 முடியறதுக்கு இன்னும் 146 நாட்கள் தான் இருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, லாஸ்ட் இயர் 2023 இதே ஆகஸ்ட்ல நான் வந்துட்டு ஒரு 125 days to ஒரு ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 125 நாள்ல ஒரு ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் மோஸ்ட்லி வந்துட்டு அது எனக்கே தெரியும் அது வந்து நடக்காது அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ரீசனால அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இப்படி அந்த ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இட்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். லைக் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் ரீச் ஆச்சு. ரெண்டாவது ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங்கில் நான் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் கிரியேட்டர் பேஸில் கொஞ்சம் கான்டாக்ட்லாம் சில கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டராக வந்துட்டு நான் ஒரு ஸ்டூடியோவில் வந்து கம்மிட் ஆனேன். அப்படி தான் இப்போ ரீசென்ட்லி அது வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லைக் இன்னொரு வெப்சைட்டுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்காக கம்மிட் ஆகிருக்கோம். அது நான் அந்த போன லாஸ்ட் மந்த்தே பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்திருக்கேன் ஆகஸ்ட்டில். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூ ஹேவ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இது நடக்கும்னு நினச்சி நான் அதில் ஆரம்பிக்கல அந்த டைமில். பட் நான் நினச்ச ஹைட்டில் இது வந்துட்டு சும்மா கீழே தான் இருக்குது. இன்னும் வந்துட்டு அந்த ஹைட்டில் நினச்ச அந்த படிகளுக்கு தாண்டி அங்கே நான் போகல. இன்னும் அந்த பேஸ் லெவலில் தான் இருக்கேன். பட் அந்த பேஸ் லெவல் வந்து அடுத்த ஒரு படி எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு எனக்குள்ள. அதனால இப்போ என்னோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணலாம். லைக் ஒரு 145 days to ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர். ஆக்சுவலா இதுவும் எனக்கு தெரியும் பெருசா சேஞ்சஸ் வராதுன்ட்டு. இந்த 4 மாசத்துல மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அதனால வந்து டெய்லி பேசிஸ்ல நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணாங்கிற ஐடியா வந்தது. நிறைய ஒர்க் இருக்கு, இருந்தாலும் இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா ஓவர் திங்கிங்க்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பண்ணலாம் நினைப்போம், அது பண்ண முடியாது. நாளைக்கு பண்ண வேண்டியதா இருக்கும். நாளைக்கு ஒரு கண்டென்ட் ஐடியா வரும், அதை பண்ண முடியாது. நாளானைக்கு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி ஆட் ஆகி கிட்டத்தட்ட அவ்வளோ வீடியோஸோட கண்டென்ட் வந்து மைண்டுக்குள்ள இருக்கு, ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அது எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதனால மேக்ஸிமம் தூக்கம் வராதுக்கான காரணம் நான் ஃபர்ஸ்ட் தூங்கிடுவேன், ஜாலியா தூங்குவேன். இப்போ வந்து அந்த எல்லாம் மைண்டுக்குள்ள இருக்கு. இந்த வீடியோ இப்படி பண்ணலாமே, அந்த வீடியோ அப்படி பண்ணலாமே, புதுசாக ஏதாவது ஒரு லைக் கான்செப்ட் வீடியோ ஏதாவது வீடியோ பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு ஷார்ட் இன்ஸ்பயர் ஆகும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அது எதுவுமே அது மெயின்லி என்னோட ரீசன் தான். நான் கொஞ்சம் லேசித்தனமா சோம்பேறித்தனமா இருக்கிறனால வந்துட்டு என்னால் அதை ட்ரை பண்ண முடியல. அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லைக் இந்த வீடியோ மேக்கிங், கண்டென்ட் கிரியேஷன் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நான் அப்லோட் பண்றேன். மேபி உங்களுக்கு நீட் இருந்தா சொல்லுங்க. பட் இந்த நெக்ஸ்ட் 145 daysல என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறேன், என்னென்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. பட் அடுத்த நாள் நம்ம மூவ் பண்ணி போகும்போது தெரியும். பட் பேசிக்கா என்னென்ன பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியும். டெய்லி லைஃப்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கேன். அது எதுவா இருக்க போகுது, என்னவா இருக்க போகுது எனக்கு ஐடியா இல்லை. அது போக போக தான் கொஞ்சம் நான் நினைச்சத விட நிறைய மாற்றங்கள் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. பட் இது அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு நாமள பெட்டரா மாறணும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு நமக்கு ஃபெயில் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் லைக் நான் இப்போ ஒண்ணுமே பண்ணாம ஃபெயில் ஆகிறதுக்கும் லைக் ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனேன் அப்படின்னா அது என்ன ட்ரை பண்ண, அது எதனால ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிற ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கும். அது நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். மேபி அந்த ஒவ்வொரு % இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கொஞ்சம் டெவலப் ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. லிட்ரலி இந்த இயரோட எண்ட் ஆஃப் த டேல நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் இந்த ப்ராசஸ்லாம் எப்படி போச்சு, நம்ம ஏதாவது நம்ம இதுலேருந்து டெவலப் ஆனோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் பார்க்கலாம்.